நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு வல்லமை நலக்கலப்படுத்த நேரம் சரியாக 12:31 நாங்கள் ஒரு நேர்காணலே இப்பொழுது ஈடுபட்டுக்கொண்டோம். எங்களோடு இணைந்திருப்பது ஜெப ஆலய போதகர் அருமையான ஊழியர் சந்தான பிள்ளை அவர்கள் அவருடைய துணைவியாரோடு இந்த கலையத்தில் இணைந்திருக்கின்றார்கள். மீண்டுமாக அவர்களோடு நாங்கள் ஒரு சிறிய செய்திக்கோடு கடந்து செல்லும் முன்பதாக இன்னும் ஒரு சில காரியங்களை பற்றி அவர் எங்களோடு கலந்து உரையாட இருக்கின்றார். வணக்கம் ஐயா, மீண்டுமாக உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இந்த நேரத்திலே அந்த யுத்த நெருக்கடி ஆன அந்த சூழ்நிலையிலே உலகத்தின் அமைப்புகளின் கதவை தட்டி கொண்டிருந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் பரலோகத்தின் கதவுகளை தட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைத்தது. அங்கு உடைகளை மாத்திரமில்லை, உணவுப் பொருட்களையும் ஒரு சில உணவுப் பொருட்களையும் உடைகளை நிறைய லட்சக்கணக்கான உடைகளை அனுப்பக்கூடியதாக கர்த்தர் ஒரு கிருபை செய்தார். அதன் மூலம் டொரண்டோ பட்டணத்திலே இந்த வல்லமையின் அலைகள் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை ஸ்பான்சர் பண்ணி ஜிஃபான் என்ற அமைப்பு கூடாக நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதனுடைய கண்டெய்னர் போகும் மட்டும் நாங்கள் ஜெபத்துக்களே கர்த்தருடைய கரம் அந்த கண்டெய்னரில் இருக்க வேணும். ஒருவித தடையும் இல்லாமல் அந்த துறைமுகத்தில் போய் இறங்கி அங்கிருந்தும் கூட ட்ரக்கில் அது போய் சேர வேண்டும் என்று ஜெபித்த அநேக மக்கள் இந்த கனடிய மண்ணில் மாத்திரமில்லை, உலகம் பெயர்ந்திருக்கிற உலக நாடுகளில் உள்ள மக்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்தார்கள். நீங்கள் அதை கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி சில விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மாத்திரம் மயப்படட்டும். சொல்லுங்கள் ஐயா. உண்மையாகவே இதை குறித்து சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த ஜிஃபான் அமைப்பிலே இலங்கையிலே அங்கே உள்ள நிர்வாகத்துக்குள்ளே நான் ஒரு ஆலோசகராக இருக்கிறபடினாலே இதை குறித்து நான் நிச்சயமாய் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இந்த நிறுவனமானது இப்போது பல காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த யுத்த சூழ்நிலையிலே இந்த நிலைமையிலே நாங்கள் இந்த உடுப்புகளை கொடுக்கிறதற்காக நாங்கள் வாஞ்சித்த பொழுது எங்களுக்கு இந்த கண்டெய்னர்கள் வந்து சேர்ந்ததும் இவைகளை நாங்கள் கிளியர் பண்ணினதும் இதை கொண்டு போய் முகாம்களுக்கு கொடுத்ததும் ஒரு பெரிய ஒரு அற்புத சாட்சியாகவே இருக்கிறது. நாங்கள் போய் அந்த பிரியமாவோடு பேசின பொழுதும் அவர்கள் அந்த வாசலை திறந்து தந்து நாங்கள் எந்த நேரமும் வேணுமென்றாலும் போகக்கூடியதான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து நாங்கள் சகல மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவு நேரம் பாராமல் இரவு பகலாக நாங்கள் அந்த முகாம்களுக்களை கடந்து சென்று இந்த உடுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து தாராளமாக அவர்களை ஒவ்வொரு பகுதியினராக அந்த இடத்துக்களை நாங்கள் சென்று அங்கே அந்த குரூப்பாக அவர்களை நாங்கள் அழைத்து அந்தந்த உடுப்புகளை தங்களுக்கு தேவையான மாதிரி அவர்களுடைய அளவுக்கு தக்க மாதிரி எடுக்கக்கூடியதாக ஒரு ஃப்ரீயாக ஒரு மிகவும் இலகுவாக அவர்களை நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு இந்த காரியங்கள் மிகவும் அங்கே நாங்கள் உதவியாக இருந்ததும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. மாத்திரமல்ல, இந்த உடுப்புகளும் அதோடு சேர்ந்த பண உதவிகள் வந்து நாங்கள் வாளிகள், அதனால் அங்கே தண்ணி பிரச்சனை மிகவும் ஒரு இக்கட்டான கொடூரமான நிலைமையாக இருந்தது. ஆயிரமான வாளிகளையும் மற்றும் உணவுப் பொருட்களையும் பால்மாக்களையும் இப்படியாக நாங்கள் பல காரியங்களை இந்த கனடா தேசத்தில் இருந்த மக்கள் எங்களுக்கு அள்ளி வழங்கினார்கள். அநேகர் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்தார்கள். அதாவது எங்களுக்கு குறைவு என்று தெரியாமல் ஆஸ்பத்திரியிலே வருகிறவர்களுக்கு, அதாவது ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாய் என்னென்ன தேவையோ அதை உடனடியாய் சந்திக்க அப்படி எல்லா பக்கங்களாலும் முகாமுகளுக்குள்ளே போய் அவர்களுக்கு என்ன தேவையோ இப்படியாக. மற்றது நாங்கள் விசேஷமாக இந்த சரண்டர் ஸ்கேம்களுக்குள்ள கூட போய் அதாவது கிறிஸ்தவ நாங்கள் அந்த எங்களுடைய இந்த ஜிஃபான் லங்கா மூலமாக நாங்கள் அந்த சரண்டர் ஸ்கேம்களுக்குள்ளே, அதாவது பெண்களை வைத்திருக்கிற முகாம், ஆண்களை வைத்திருக்கிற முகாம்களுக்குள்ள கூட போய் அந்த பிரிகேடியருடைய பேசி அவர்கள் சொன்னார்கள், சில வேளையில் உங்களை நாங்கள் ஜெயிலில் கூட போடலாம். என்னடா நீங்கள் இந்த சரண்டர் ஸ்கேம்புகளுக்கு இப்படி உதவி செய்கிறீர்கள், ரெட் க்ராஸ் கூட இதுகளுக்குள்ளே போகிறதில்லை, ஆனால் நீங்கள் இப்படி செய்கிறீர்களே என்று ஒரு அங்கலாய்த்தார்கள். ஆனால் நாங்கள் அதுக்கு பயப்படவில்லை. நாங்கள் சரி, எங்களை கொண்டு போய் என்னத்தை தான் போட போகிறோம், நாங்கள் அவர்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்குறோம், உணவுப் பொருளை தான் கொடுக்குறோம், அல்லது உடையத்தான் கொடுக்குறோம், வேறு ஒன்று நாங்கள் பிழையானதை செய்யவில்லை என்று நாங்கள் துணிகரமாக அயராது இந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு இந்த மக்கள் அள்ளி வழங்கினார்கள். உண்மையிலேயே நீங்கள் அள்ளி கொடுத்ததும் அள்ளி வழங்கினதும் எங்களுக்கு அதாவது நாங்கள் சோர்வடையாமல் இந்த காரியங்களை செய்ய சில வேளைகளிலே என்னுடைய மனைவி கூட சில வேளை சொல்லியிருப்பா, என்னப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் சென்று வாரீர்களே, சாப்பாடு கூட கவனிக்கிறீங்களே இல்லைன்னு சொல்லி. நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இதை விட இந்த மக்களுக்கு செய்கிற சேவையும் இந்த கொடுப்பனவு, அதாவது எங்களுக்கு தேவையானதை கொடுத்திருந்தார்கள், அள்ளி தந்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் அதில் அந்த அமைப்பிலே நான் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறபடி நான் இதை சொல்கிறேன். விசேஷமாக இந்த கனடா
ஆஸ்திரேலியா மற்ற லண்டன் போன்ற இடங்களில் இருந்து நிறைய பணங்களை, சுவிட்சர்லாந்து போன்ற இடங்களிலிருந்து நிறைய பணங்களை தந்து எங்களை ஊக்குவித்து எங்களை அந்த காரியங்களை நாங்கள் சோராது நாங்கள் செய்ய எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்ததுக்காக நான் மிகவும் நன்றியோடு இந்த நிறுவனத்துக்கும் இதை எங்களுக்காக உதவி செய்தவர்களுக்கு நான் நன்றி உள்ள இதயத்தோடு திரும்பவும் என்னுடைய பல்கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன் ஆமேன். முதற்கண் இந்த கனடிய மக்களுக்கு, அதாவது cross கண்ட்ரியாக ஒட்டவா, மோன்ட்ரியல் மற்றும் ஆல்பர்ட்டா மற்றும் விக்டோரியா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய இடங்களை மாத்திரமில்லை, டொரண்டோவிலிருந்து அள்ளி கொடுத்த தமிழ் மக்கள், அதாவது கிறிஸ்தவ அல்லாத மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். காரணம், கிறிஸ்தவ மக்கள் அங்கே முன்னின்று செய்கிறபடியாக ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. நாங்களும் அந்த விசுவாசத்தை கொடுத்தோம். கர்த்தர் அங்கே செய்து முடிப்பார், எங்களிடம் தாருங்கள், நாங்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் டொரண்டோ மக்களையும் நாங்கள் நினைவுறுகிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உதவிகள் தங்கு தடைந்து அங்கே போய் சேர்ந்திருக்கிறத நீங்கள் அறிந்திருப்பீர்கள், யூடியூப்பில் பார்த்திருப்பீர்கள் படங்களையும். அதுக்கு சாட்சியாக அந்த அமைப்பில் ஒரு ஆலோசகராக இருக்கிற சந்தானம் பிள்ளை ஐயா அவர்கள் இந்த இடத்துல வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாட்சி நிச்சயமாக யூடியூப்பில் எப்பொழுதுமே இருக்கும், நீங்கள் எந்த நேரத்திலே பார்த்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மயப்பட்டும். அருமையான நேயர்களை, தொடர்ந்து நாங்கள் ஐயாவோடு ஒரு சில கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்தது மிக மகிழ்ச்சியா. அதுவும் ஜிஃபேனில் நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு ஆலோசகராக இருக்கிற உங்களோடு இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சி. அது மாத்திரமேல கடந்த மாதத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 3000 பைபிள்ஸில் நாங்கள் ஒரு உதவியொன்று செய்திருந்தோம். அதாவது சிங்கப்பூர்லேருந்து ஒரு சகோதரங்களுக்கு டொனேட் பண்ணியிருந்தார். அதை நாங்கள் இந்தியாவில் உள்ள போதர் கூடாக உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அதுவும் அங்குவே கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.